நாம் ஓய்வெடுக்க செல்லலாம். உணவருந்திவிட்டு உறங்கச் செல்லலாம். நாளை அரண்மனை நிகழ்வுகள் பற்றி காலை வேளையில் புத்துணர்ச்சியுடன் பேசி முடிவெடுக்கலாம். ஆகட்டும் அம்மா. எனக்கு பொறுமை என்கின்ற குணம் இல்லையோ என சில நேரங்களில் நான் நினைத்து பார்க்கிறேன். இது சரிதானே அம்மா? இல்லை மகளே, பொறுமைக்கு சிறந்த சான்று அரண்மனை நிர்வாகம். நீ நம்முடைய நாட்டின் நலனுக்காக பல நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்தும் போது பல தடைகளை சந்தித்திருப்பாய் அல்லவா? எடுத்துக்காட்டாக நம் அரண்மனையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது அதை ஒருவன் ரகசியமாக கேட்டு அண்டை நாட்டு அரசனிடம் சொன்னபோது அவனை உடனே பணி நீக்கம் செய்யாமல் நிதானமாக சிந்தித்து அவனை மன்னித்து மறுபடியும் நீ அவனை நம் நாட்டிலேயே பணியில் அமர்த்தினாய். மகளே, நீ சரியான முடிவை தேர்ந்தெடுத்தாய். மேலும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பொறுமையும் நினைவாற்றலும் மிக அவசியம் என்பதை நீ நன்கு அறிந்துள்ளாய். அரசியே, தங்களுக்கு என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நான் விசால நாட்டின் தூதுவன். இது என் நாட்டின் அடையாள முத்திரை. தங்களின் ஆலோசனை வேண்டி எம் மன்னர் தங்களை காண என்னை இங்கு அனுப்பினார். காரணம் என்னவெனில் அவர் சிக்கலான பிரச்சனைக்கு தங்களிடம் தீர்வு கேட்கிறார். எதிர்பாராமல் இயற்கை சீற்றத்தினால் உருவான சுகாதார பிரச்சனையும் அதனால் பொருளாதார பிரச்சனையும் பணப்பற்றாக்குறையும் உள்ளது. இதற்கான தீர்வை பற்றி தெரிந்து செல்லவே நான் இங்கு வந்தேன் இளவரசியாரே. தயக்கூர்ந்து தங்களின் ஆலோசனையை வழங்குங்கள் அரசி. சரி, நாம் முதலில் சுகாதாரத்தை பேணி காக்க சிறந்த மருத்துவர்களை கொண்டு சரியான மூலிகைகளை எடுத்து சென்று மக்களின் உடல்நலக் குறைவினை சரி செய்ய வேண்டும். மேலும் பணப்பற்றாக்குறையை சரி செய்ய உள்நாட்டில் தயாராகும் கைவினை பொருட்கள், உணவுப் பொருட்கள் கண்காட்சி நடத்துவதன் மூலம் உள்நாட்டு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். இதனால் பணப்புழக்கம் ஏற்படும். எங்களின் களஞ்சியத்தில் இருந்து உணவுப் பொருளும் தானியங்களும் உங்கள் நாட்டுக்கு கொடுத்து உதவுகிறோம். அம்மா, நான் கூறுவது சரிதானே? சரிதான் கண்ணே. நாட்டின் சிக்கல்களை பொறுமையாக கேட்டு பின் தெளிவான தீர்வை கூறினாய். தியாகவல்லி, உனக்குள் நிதானமும் உற்ற சமயத்தில் உதவும் குணமும் அத்தோடு மிகுந்த நினைவாற்றலும் உன்னுள் நிரம்பியுள்ளது. என் மகளே, உன் திறமையால் பகைவர் கூட நண்பராக மாறிவிடுவர். ஆம் தாயே, பொறுமை, நினைவாற்றல், மன்னிக்கும் தன்மை ஆகிய உயர்ந்த குணங்களுக்கு சான்றாக திகழ்ந்த சீதா தேவியும் திரௌபதியும் என் நினைவுக்கு வருகின்றனர். இவர்கள் இல்லை என்றால் ராமாயணம், மகாபாரதம் என்ற இதிகாசங்கள் நமக்கு கிடைத்திருக்காது அல்லவா?
நாதன் ராமனின் நாமம் உண்மையோ இல்லை என் மனப்பிரமையோ? என் மனப்பிரமையோ? என் கண்முன் தோன்றும் இந்த வானனம் ராவணனின் மாய தோற்றமோ? என்னை ஏமாற்றவே மயக்கவே இந்த மாய வேடமோ? ராமசுவாமியின் தூதன் நானே, அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயனே. ராமசுவாமியின் தூதன் நானே, அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயனே. ராம காரியமாகவே உம்மை தேடி வந்தேன். அசோகவனத்தில் உம்மை கண்டேன், அசோகவனத்தில் உம்மை கண்டேன், அசோகவனத்தில் உம்மை கண்டேன். என் சுவாமியின் இந்த கனையழியை கண்டு, என் சுவாமியின் இந்த கனையழியை கண்டு இனிய நினைவுகள் பல வருகின்றதே. இன்னல் மிகுதியான் இந்த வேளையில் இனிய நினைவுகள் இடம் தருகின்றதே. அன்னையே தங்கள் நினைவுகளை பகிர்ந்து ஆறுதல் அடைவீரே. பிரிவு துன்பத்தை மறந்தே சிறிது மன நிம்மதி அடைவீரே. நடந்த நினைவுகள் பல உண்டு, அவற்றில் ஒன்றை சொல்வேன் கேளணி. நடந்த நினைவுகள் பல உண்டு, அவற்றில் ஒன்றை சொல்வேன் கேளணி. அன்னையே கூறுங்கள். காடகத்தில் என் கணவரும் நானும் தனித்து நடந்த வேளையிலே வியர்வையினாலே என் நெற்றி திலகம் விரைவில் கரைந்து போனதுவே. நாதனும் வேடிக்கையாக மலைபாதையும் செந்தாதுவை எடுத்து நெற்றியில் இட்டது. என் நினைவு படுகையில் அந்த காட்சிகள் பசுமையாகவே பதிந்துள்ளது. சோகத்தை விட்டு தாயே தாங்கள் என்னுடன் மகிழ்வுடனே வந்திடுவீர். மாருதி நான் காற்றை போல் விரைவில் ஸ்ரீராமனிடம் கொண்டு சேர்ப்பேனே. தங்களை ஸ்ரீராமனிடம் கொண்டு சேர்ப்பேனே. வேதையனை காத்திட ராகவனே வருவார் மன உறுதி கொண்டு. இன்னல்கள் பல தாங்கிடுவே. ஆஞ்சநேயன் என்னைக்கு அஞ்சாதே என அபயமளித்து ராமனை தேடி சென்றானே. கண்டேன் சீதையை என்று கூறி ராமனுக்கு மகிழ்வை தந்தனனே. ராமனுக்கு மகிழ்வை தந்தனனே. சீதையின் இருப்பிடம் அறிந்த ராமன், சீதையின் இருப்பிடம் அறிந்த ராமன் வானர சேனை உதவியுடன் இலங்கையை சென்று அடைந்தனனே. ராவணனை போரில் வென்று, ராவணனை போரில் வென்று இதை அழிக்க அனுமனை பணித்தனனே.
அம்பை நோவதே நாஞ்சனேயனே இவர்கள் வெறும் அம்புகளே ராவணனின் கட்டளைக்கு அடிபணிந்தே அரக்கியரென்னே துன்புறுத்தின துன்பம் விளைவித்து இப்பரக்கியரை நான் மனிதே அழிக்க வேண்டாம் இவர்களை அமைதியுடன் செல்வாய் நீ. தரிக்கிட்ட தக்க தஜம் தனம் தரித்தக்கும் தரித்தா தானம் தனம் தரித்தக்கும் தரிக்கிட்ட தக்க தஜம் தனம் தரித்தக்கும் தரித்தை தானம் தனம் தரித்தக்கும் தரித்தா தஜம் தனம் தரித்தக்கு தரித்தை தக்கு தரித்தா தக்கு தரித்தை தக்கு தரித்தா தக்கு தரித்தா தக்கு தரி. வேள்வித்தில் பிறந்தவனாம் வேதனையை சோதனையாய் ஏற்றவனாம் பெண் குலம் போற்றும் பேரரசி திரௌபதி என்பது அவள் பெயராம். பாண்டவர் ஐவரின் மனைவியாம் பார் போற்றும் சிறந்த பண்பினலாம். தன்னறிவாற்றலால் தர்மரின் நாட்டிய தனித்துவம் பெற்றவளாம். கயவர்களான கௌரவர்களின் சூழ்ச்சியினாலே நாட்டையும் தம்மை இழந்தே பாண்டவர் கானகம் நோக்கி சென்றனரே. பின் பிறர் அறியாமல் மறைந்து வாழ்ந்தனரே. துர்மதி படைத்த துரியோதனன் ஆசையால் பேரறிவுக்கான யுத்தம் நடந்ததே நடந்ததே பாரத யுத்தம் நடந்ததே பாரத யுத்தம் மகாபாரத யுத்தம். பீஷ்மரின் மறைவிற்கு பின் சில நாட்களில் தர்ம யுத்தம் வீறு கொண்டு வெறி கொண்டு மாறியதே. அதர்மம் தலை தூக்கி ஆடியதே. அஸ்வத்தாமன் வஞ்சகமாக பாண்டவரை அழிக்கவே நள்ளிரவில் மறைந்து வந்து பாண்டவர்கள் என்று எண்ணி அவர் தம்மைந்தர்களை உறக்கத்தில் வெட்டி வீழ்த்தியே எறிந்தானே. பாண்டவர் தம் புதல்வரை வெற்று உலகம் அனுப்பினானே. மைந்தத்தை இழந்து திரௌபதி துருற்ற மையினே துக்கம் மேலோங்க மங்கை அவளும் துடித்தனரே. மனைவிய துக்கத்தால் துயருற்ற அர்ஜுனன் அஸ்வத்தாமனை அழிக்க எண்ணம் கொண்டானே. இளஞ்சிறார்களை இரக்கமின்றி கொன்று இங்கிழைத்த தீயவனாம் அஸ்வத்தாமனின் மரணத்தை தடுத்தாள் திரௌபதி. தனக்கு ஏற்பட்ட துன்பம் எந்த தாய்க்கும் ஏற்படக்கூடாது என்று தூய எண்ணம் கொண்டவர். குருபுத்திரனை கொல்வதை தடுத்து பெரும் பாவத்தில் இருந்து தன் குலத்தை காத்தாள் திரௌபதி. இவ்வனைத்திற்கும் அடித்தளமாக அமைவது மன்னிப்பு என்கிற மாண்பு மிக்க பண்பாகும்.